சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் மாநில அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ராஜாத்தி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருகை வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிப்பா. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவசிவ அன்பே சேனல் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவ பாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி, எம்ஏ தமிழ் பிஹெச்டி பேசுகின்றேன். இன்று யாதேவி சர்வ பூதேசி புத்தி ரூபேண நமஸ்தஸ்தே நமோ நமக. தாயுமானவருடைய கூற்று போல, நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே என்ற வேதத்தின் அடிப்படையில் இன்று அற்புதமான பௌர்ணமி நன்னாளில், சிறந்த நன்னாளில், பௌர்ணமி என்பது சூரிய பகவானிலிருந்து சந்திர பகவான் 180 டிகிரி இடைவெளியில் பூமியில் சந்திக்கும் காலமே பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் காலம் அமாவாசை என்றும், சூரியனின்றி 7 கட்டங்கள் ஜாதகத்தில் தாண்டி 180 டிகிரி தள்ளி காணப்படும் பொழுது சூரிய பகவான் ஒரு திசையிலும் சந்திர பகவான் ஒரு திசையிலும் இருக்கிறார். இதுவே பௌர்ணமி. முழு நிலவாகவும் நிறைந்த பலனை தருவதே நமக்கு பௌர்ணமி ஆகும். இந்த பௌர்ணமி நன்னாளில் சித்தர்கள் அனைவரும் மலை காடுகளில் உலாவிக் கொண்டிருப்பதாக ஐதீகம். அதாவது கேது பகவானுக்கு பௌர்ணமியும் ராகு பகவானுக்கு அமாவாசையும் என்று ஒரு கூற்று உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், பௌர்ணமி நன்னாளில் கோவிலுக்கு சென்று நாம் மிக சக்தி வாய்ந்த தெய்வங்களை தரிசனம் பண்ணுவதும், மலை மேல் உள்ள தெய்வங்களை தரிசனம் பண்ணுவதும், குலதெய்வம் கோயில் மற்றும் எந்த கோவிலாக இருந்தாலும் பௌர்ணமி நன்னாளில் சென்று நாம், பௌர்ணமி என்பது முழு நிறை வெளிச்சம், முழு நிலவு நமக்கு முழுமையான பலனை தருகிறது. மலை காடுகள் வனப்பகுதிகள் இந்த இடங்களில் அதிகமாக சித்தர்கள் வாசம் செய்வார்கள். இவர்களுக்கு ஞானம் இருப்பதால் ஞானக்காரகனான கேது பகவானின் ஆதிக்கம் சுபிட்சம் நிறைந்ததாக இப்பூமியில் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நன்னாளில் இன்று நாம் எந்த தெய்வங்களை தரிசனம் செய்தாலும் நமக்கு அவர்கள் ஆசியுடன் சித்தர்கள், ரிஷிகள் அனைவருடைய ஆசையும் கலந்து உடலில் பரிபூர்ணமாக பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து நமக்கு 500 மடங்கு பலனை தருகின்றது. இவ்வாறு இந்த நாட்களில் கிரிவலம் செல்வதும், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அல்லது அருகாமையில் உள்ள அம்பாள் கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் அங்கும் செல்ல முடியாதவர்கள், உடல் நல குறைபாடு மற்றும் இவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலையும் 3 முறை வலம் வந்தாலும் கிரிவலம் வந்ததற்கு சமமாகும். இன்னும் அவ்வாறு கால சூழ்நிலையால் செல்ல முடியாதவர்கள், நம் விநாயக பெருமான் மாம்பழம் வைத்து நாரத பெருமான், இதற்கு ஒரு கதை உண்டு. அதாவது நாரத மகரிஷி மாம்பழம் ஒன்று கிடைக்கின்றது, அதை கொண்டு வருகிறார். அதை கொண்டு வந்து பரமசிவனிடத்தில் கொடுத்து, இந்த பழத்தை நாம் உண்ணுவதை விட தாங்கள் உண்ணுவது இன்னும் சிறப்பு என்று கூறுகிறார். அதற்கு சிவபெருமான் சக்தி தேவியான பார்வதி தேவியிடம் கொடுக்கிறார். இதை நீ உண்பாயாக உமா என்று கொடுக்கிறார். அதற்கு பார்வதி தாயார், இல்லை, நமது மகன் இருக்கிறார், அவருக்கு கொடுத்தால் இன்னும் சிறப்பு. அப்பொழுது தாய்க்கு
தன் பிள்ளைகள் மீது மிகுந்த பாசம் இருக்கும், எதை பங்கிட்டு திங்கும் எண்ணம் இருக்கும். அப்பொழுது தாய் 2 மகன்களில் யாருக்கு கொடுப்பது என்று நினைக்கின்றார். ஆகையால் சிவபெருமான், யாராவது இதை முழு பங்குடன் சாப்பிட வேண்டும், முதலில் யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இப்பழத்தை நாம் கொடுக்கலாம் என்று ஒரு கால சூழ்நிலை உருவாகுகிறது. அந்த சூழ்நிலையில் இந்த போட்டியை முருகப்பெருமான் வருகிறார். அவரிடம் சொல்லும் பொழுது அதை ஒப்புக்கொள்கிறார். முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 5 நிமிடத்தில் முருகப்பெருமான் மயில் மீதேறி உலகத்தை சுற்றி வர சென்று விட்டார். நம் விநாயக பெருமான் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நொடியில் நாம் சொல்லிவிட்டோம், எவ்வாறு இந்த உலகத்தை சுற்றி வருவது என்று தனிமையில் அமர்ந்து யோசிக்கும் கணப்பொழுதில் அங்குள்ள சித்தர்கள் மற்றும் ரிஷிகள், குருகுலவான குரு ஆச்சாரியர் இவர்களிடம் நின்று அவர் தனிமை சிந்தனையில் ஆழ்கிறார். அப்பொழுது அம்மையும் அப்பனுமே உலகம் என நினைத்து இவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அவரிடம் கேட்கிறார், நாரதா, அம்மை அப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதுக்கு இணையாகுமா? சர்வசா உண்மையே, அம்மையும் அம்மை வேறல்ல, அப்பன் வேறல்ல, இருவரும் ஒன்றே. இருவரும் அர்த்தநாரீஸ்வரராக இடப்பாகத்தில் தனது மனைவிக்கு சரிசமம் பார்வதி தாயாருக்கு இடமளித்துள்ளார். அப்பொழுது இருவரும் வெவ்வேறல்ல, உயிரும் உடலும் ஒன்றே என்று கூறுகிறார் நாரத மகரிஷி. அப்பொழுது நமது சடார் என்ற முடிவுக்கு வந்த பரபிரம்மத்தின் ஞானமே அறிவாக உள்ள நம்மளுடைய விநாயக பெருமான் அம்மை அப்பனை விழுந்து வணங்கி மும்முறை வலம் வந்து விடுகிறார். காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யும் பொழுது அம்மை அப்பனை வழிவந்தால் உலகத்தை வென்றதுக்கு சமம் என்று தன்னுடைய அறிவால் ஞானத்தால் அவர் வென்று விடுகிறார். வென்று வெற்றிக்கனியை பறித்து விட்டார். நாம் தன்னுடைய திறமையால் உலகத்தை சுற்றி வர வந்த முருகப்பெருமானுக்கு சற்றே கோபம் அதிகமாகிறது. இது என்ன, நமது அண்ணன் நமக்கு முன்பு கனியை வாங்கி விட்டாரே, இவர்கள் ஏமாத்தி செய்து விட்டார்களே என்று கோபப்படுகிறார். அந்த கோபத்தை அறிந்து சட்டென இல்லாமல் கோபம் கொண்டு அவர் அவருக்கென்று ஒரு குடிலை அமைத்துக் கொண்டு மலை மீது சென்று கோபமுடன் அமர்ந்து விடுகிறார். ஆகையால் தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று ஒரு பழமொழி உருவாகியது. இவ்வாறு கோபம் கொண்ட காரணத்தினால்தான் அந்த முருகப்பெருமான் மலை மீது அமர்ந்து உயர்ந்து வானில் பூ உலகில் காட்சி தருகிறார். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கீழே பூ உலகிலும் இவர் மலை மேல் அமர்ந்து அனைத்திலும் சிறந்தவர் என்பதை வலியுறுத்தவே, அதாவது தன்னுடைய திறமையால் வென்றவர் என்பது ஆறுமுக பெருமானுக்குரிய தனி தத்துவமாகும். விநாயக பெருமானின் அறிவால் அம்மையப்பனை சுத்தி வந்து அனைத்து கஷ்டங்களும் நீங்க பெற்று ஞானப்பழத்தை உண்டு ஞான அறிவாக விளங்கக்கூடிய அவர் முழு முதற் கடவுளாகவும் முதல் பூஜையில் அமர்த்தப்படுகிறார். அவ்வாறாக நாம் கிரிவலம் வரும்பொழுது முடிந்தவர்கள் திருவண்ணாமலை மற்றும் திருச்செங்கோடு சென்று வழிபடலாம். அவ்வாறு போக இயலாதவர்கள் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலை 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்வது சிறப்பு ஆகும். அதிலும் கால சூழ்நிலையால் போக இயலாதவர்கள் பெற்ற தாய் தகப்பனையாவது பௌர்ணமி நன்னாளில் 9 முறை வலம் வந்து பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்து கொள்வதன் மூலம் இந்த அம்மையப்பன் சுற்றிய வழிபாடு கண்டிப்பாக கிடைக்கும். அம்மை அப்பனை சேவித்த பலன் கண்டிப்பாக அவர்களுக்கு 200% கிடைக்கும். எந்த தடைகளாக இருந்தாலும் காரியம் சித்தி அடைய வேண்டும். மற்றும் திருமணத்தில் தடை, கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் எடுக்கும் காரியங்கள் தடையாக இருக்கின்றன. இவ்வாறு சுபகாரியங்கள், வீடு வாங்க வேண்டும்,
வீடு வாங்க, நிலம் வாங்க, பூமி வாங்க, நாம் செய்தொழிலில் வெற்றி உண்டாக வேண்டும் எனில் அவ்வாறாக கிரிவலம் வருவது மிகச்சிறந்த பலனை தரும். அறிவியல் பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனின் உடலில் அனைத்து நாடி நரம்புகளும் நாம் கால்நடையாக சென்று இறைவனை வழிபடும் பொழுது நமது எண்ணம், மனம் சுத்தமடைகிறது. வேகமாக இல்லாமலும் மிக பொறுமையுடன் அடிமேல் அடி வைத்து சிவாய நம என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே செல்லலாம். ஓம் சிவசிவ ஓம் அல்லது சிவாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லுவதாலும் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுவதாலும் பஞ்சாட்சர மந்திரம் இந்த பிரபஞ்சத்தை சென்றடையும். ஒளி அலைகளாக செல்லும் பொழுது மேலே உள்ள தேவதைகள் எந்த நேரமும் சதாஸ்து 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 என்று வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள். ஆம், சொல்லும் மந்திரம் பிரபஞ்சத்தின் உரைக்கப்பட்டு திரும்பி நம்மை வந்து அடைகின்றது. அது பூக்கள் எவ்வாறு நம் மீது மலர் மாறி பொழிகிறார்களோ அதுபோல அந்த தேவதைகளின் வாழ்த்தும் பிரபஞ்சத்தின் வாழ்த்தும் நம்மை வந்தடைகிறது. பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக நமது உடம்பில் காணப்படும் பொழுது இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி கலைந்து நமக்கு அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் உடனடியான கைமேல் பலன் கிடைக்கப்படுகிறது. இதுவே நாம் கிரிவலம் செல்லும் தத்துவமாகும். கிரிவலம் திருவண்ணாமலையில் செல்லும் பொழுது 30 நாட்களும் மலையாக உள்ள சிவன் 29 நாட்கள் தாத்ரூபமாக மலையாக அமர்ந்துள்ளார். ஆனால் இன்று பௌர்ணமி நன்னாளில் தாய் ஆதிபராசக்தியுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருவதாக இன்றும் உணரப்படுகிறது. இது ஒரு அனுபவம் வாய்ந்த உண்மையாகும். இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே பலன் தெரியும். எவ்வளவு பெரிய பக்தர்களாக இருந்தாலும் திருவண்ணாமலையை 3வது முறை சுற்றும் பொழுது அவர்களுடைய கர்ம வினையானது களையப்படுகிறது. மலையே சிவனாக அமர்ந்துள்ளார். மலையே சிவனாக அமர்ந்துள்ளார். அண்ணாமலை அம்மையார் அண்ணாமலையப்பனுக்கும் உண்ணாமலை தாயாருக்கும் அரகர அரகர. மற்றும் திருச்செங்கோட்டு மலையில் அர்த்தநாஸ்ரீ செங்கோட்டு வேலவன் என பெயர் கொண்டு செங்கோட்டு வேலவர் என்ற பெயரை கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தனில் பாதி உமையாள் பார்வதி தாயார் இடப்பாகம் அமர்ந்துள்ளார். அங்கு திருவண்ணாமலையில் ஒரு நாள் காட்சி தருவது போலவே 30 நாட்களும் இங்கு திருச்செங்கோட்டில் காட்சி தருகிறார். வலதுபுறத்தில் அமர்ந்த கோலத்தில் மலையாக சிவபெருமானும், ஒருபுறம் அடுத்த புறம் மீதி பாதி அமைப்பு அம்பாளாகவும், நடுவில் நந்தியம்பெருமான் காட்சி தருவது உலகில் எங்கும் காண கிடைக்காத ஒரு அதிசய கோயில் என்றும் சொல்லலாம். நாகமலை, தோகமலை, அரவமலை என்று சொல்லக்கூடிய, சர்ப்பமலை என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்றது இந்த திருச்செங்காட்டுக்குடி திருச்செங்கோடு ஆகும். இங்கு 60 அடி கொண்ட நாகம், பெரிய நாகம் அமர்ந்துள்ளது. இங்கு சிறிய நாகங்கள் எல்லாமே மலையை சுற்றி இருப்பதாக ஐதீகம். இங்கு வந்து சர்ப்பதோஷம், சர்ப்பதோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷங்கள், கலத்திர தோஷம், சர்ப்ப சாந்தி, சர்ப்ப பிரீத்தி என்று எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும், கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம், இதுவாறு எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும், லக்னத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் ராகு, 11இல் ராகு, 12இல் ராகு, 2இல் லக்னத்தில் இருந்தால் ராகு கேது தோஷம் என்றும், 2இல் இருந்தால் குடும்ப தோஷம், குடும்ப கேது தோஷம்,
5 இருந்தால் பஞ்சம ராகு தோஷம், 7 இருந்தால் களத்திர ராகு தோஷம், 9 இருந்தால் வாக்கிய ராகு தோஷம், 12 இருந்தால் விரய ராகு தோஷம். இவ்வாறு 1 கேது இருந்தால் ஜென்ம கேது தோஷம், 2 இருந்தால் குடும்ப கேது தோஷம், 5 இருந்தால் புத்திர கேது தோஷம், 7 இருந்தால் களத்திர கேது தோஷம், 9 இருந்தால் பாக்கிய கேது தோஷம், 12 இருந்தால் விரய கேது தோஷம். இந்த தோஷங்கள் அனைத்திற்கும் நாம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் சென்று அங்கு மலைமேல் உள்ள 60 அடி நாகராஜாவிற்கு பால் வாங்கி ஊற்றி 60வது சத்திய படிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த 60 படிகள், முதல் படியிலிருந்து 60வது படியில் சர்வராஜா தலை வைத்து அமர்ந்துள்ளார். தலையின் மேல் 10 தலை 5 தலை நாகம் படைத்திருப்பது போல இருக்கும். அங்கு பால் சென்று ஊற்றி நாம் வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். அவருக்கு 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து மஞ்சள், குங்குமம், பால், முட்டை வைத்து வழிபட எந்த தோஷமாக இருந்தாலும் சரியாகிவிடும். இந்த தோஷங்களிலிருந்து விடுபட்டு நன்றாக வாழ்வார்கள். மற்றும் அவருக்கு வேண்டிக் கொள்வர்களும் அங்கு வந்து கோழி சேவலருக்கு பொங்கல் வைத்தும் தன்னுடைய நேர்த்திக்கடனை முடித்து வருகிறார்கள். இன்னும் மிகப்பெரிய தோஷமாக காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் ராகு கேது பகவான் இணைந்திருப்பதாக உள்ள, இருவரும் இணைந்திருப்பது போல நாம் 1.5 அடி 3 அடி சிற்பமாக சிலை செய்து, கல் சிலையில் செய்து 2 படங்கள் பொறித்து அதை பிரதிஷ்டை செய்து அங்கு வைத்துவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு கூடிய விரைவில் இந்த தோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறுகிறது. எந்த தோஷமாக இருந்தாலும் ஆற்றுக்கரையிலும் பிரதிஷ்டை செய்யலாம், கோவில்களிலும் பிரதிஷ்டை செய்வது சிறந்த பலனை தரும். இவ்வாறு நாம் விரும்பும், அதாவது காதல் மேரேஜ் பண்ண நினைப்பவர்களும் தன்னுடைய காதல் கைகூட உண்மையான அன்பாக மலைமேல் அமர்ந்து அர்த்தநாரீஸ்வரரை வேண்டிக் கொண்டாலும் அந்த அன்பு அவர்களுக்கு உண்மையான காதல் கண்டிப்பாக ஜெயிக்கப்படுகிறது. அர்த்தனில் பாதி தாய் அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கிறார். மற்றும் பிரிந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கில் இருப்பவர்களும் அர்த்தநாரீஸ்வரரை வலம் வந்து மனம் முருக வேண்டி அவரிடம் அவரது சன்னதியில் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பொறித்த டாலர் செயின் வாங்கி அவர்களது தாலியை உண்டலில் கழட்டி போட்டுவிட்டு அர்த்தநாசி ஈஸ்வரர் உருவம் பதித்த டாலரை கழுத்தில் தாலி கொடியுடன் வேற்று ஒரு தாலி செய்து இறைவன் சந்நிதியில் இருவரும் அர்த்தநாரீஸ்வரர் படம் ஒன்று தரித்து 2ஐயும் அவரது பாதத்தில் வைத்து நாம் நமஸ்காரம் செய்துவிட்டு கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். 1.5 மணி நேரம் கழித்து தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பிறகு நாம் ஒரு தாலி கயிற்றை உண்டியில் போட்டுவிட்டு அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்ததை கழுத்தில் கட்டி கொண்டால் தாலி திருமண பாக்கிய தோஷம் விலகும். இவ்வாறு செய்த பிறகு அவர்களுடைய கையால் 1.5 மணி நேரம் கழித்து இவர்களுடைய கையால் அன்னதானங்கள் செய்ய வேண்டும். தயிர் சாப்பாடும் தக்காளி சாப்பாடும் தானம் தர கண்டிப்பாக இவர்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருப்பவர்களாக இருந்தாலும் ஏமாற்றப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த தோஷங்களில் இருந்து விலகி தம்பதி சமேதராக இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள். இந்த பாக்கியங்களையும் திருச்செங்கோடு மலையில் உள்ள அர்த்தநாரீஸ்வர பகவான் தருகிறார். இவை அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள். என்னுடைய 25 வருட ஜோதிட அனுபவத்தில் எடுத்த கருத்துக்களையே நாம் அனுபவத்தில்
மக்களுக்கு சொல்லப்பட்டு பல கோடி மக்கள் நன்மையடைந்து சொல்லப்பட்ட கருத்துக்களையே நாம் கோவில் வழிபாடுகளில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இவைகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் மற்றும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்களும் பயன்படுத்தி எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் அவர்களுக்கு கிடைக்கப் பெற வேண்டும். இவ்வாறு நாம் திருச்செங்கோட்டு மலையின் கிரிவலத்தின் பெருமைகளில் ஆரம்பித்து நாம் இன்று இந்த அற்புதமான நன்னாளில் அடுத்து இன்று உத்திர நட்சத்திரம். நாம் உத்திரம் என்றாலே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஊர் எல்லையில் உருக்காணி பூமி வாங்கி அமரும் யோகம் உடையவர். அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லலாம். குன்று என்பது மலை, குமரன் என்பவன் அழகன், அனைத்திலும் பெரியவர், அனைத்திலும் சிறந்தவர் என்று ஒரு பொருள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அவ்வாறு குறைகள் தீர நம் குமரனை வழிபடுவோம் என்று ஒரு பழமொழி உண்டு. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் முருகபெருமான் அவதரித்தார். பங்குனி மாதம் என்பது மிகச்சிறந்த பலன். இன்று அற்புதமான நன்னாள். இந்த பௌர்ணமி நன்னாளில் சிவபெருமானிற்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நன்னாள். மற்றும் தேவேந்திரன், தேவயானி, ராமர், சீதா, ஊர்மிளா, லக்ஷ்மணன், அவரது தங்கைகள் தேவேந்திரன், இந்திராணி, இந்த மாதிரி பிரம்மன், சாவித்ரி, இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு இன்று திருமணம் நடந்த நன்னாளாகவும் இந்த நாளை குறிக்கப்படுகிறது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் உதித்தவன் வித்திரத்திற்கு ஒரு வீடு கட்டி வாழும் யோகமுடையவர் என்று சொல்லலாம். உத்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை புவியில் பல வீடுகள் கட்டி வாழும், ஊர் கோடியில் சிறப்பாக வாழும் என பழமொழி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் முருகபெருமான் அவதரித்துள்ளார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடம் என்றும் குறைகள் தீர குமரனை வழிபடுவோம். கார்த்திகை மாதத்தில் முருகபெருமானுக்குரிய அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டால் 16 பேரும் நமக்கு வந்து சேரும், 16 ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்படுகிறது. அறுபடை வீட்டிற்கும் செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கும் ஒருபடை வீட்டிற்காது சென்று ஆறுமுகனை வழிபட்டு வரலாம். முருகபெருமான் 6 முகங்களை பெற்றிருப்பதால் ஒரே நேரத்தில் 6 வகையான பிரச்சனைகளை அழிக்க வல்லவர். 12 கரங்கள் பெற்றிருப்பதால் அள்ளி கொடுக்கும் ஆற்றலை பெற்ற வள்ளல். முருகனை கந்தா என்றும் கடம்பா என்றும் கார்த்திகேயன் என்றும் சரவணா என்றும் சண்முகா என்றும் வேலவா என்றும் வேலாயுதா, வெற்றி வேலா, சிவபாலா, சக்தி மைந்தா, வள்ளி மணாலா, மயில் வாகனா என்றெல்லாம் குகனா பல பெயர்களில் விளங்குகிறார், அழைக்கின்றோம். அந்த ஆறுமுகன் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 படை வீடுகளில் குடிகொண்டுள்ளார். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்து வந்தது. அந்த தீப்பொறிகள் கங்கையில் பறந்த பொழுது கங்கையே வற்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே ஈஸ்வரனின் ஆணைப்படி சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்கள் மீது 6 தீப்பொறிகளையும் தவளவிட்டார் சிவபெருமான். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவெடுத்து பின்னர் பார்வதி ஒருவராக மாறியவரே முருகபெருமான். பார்வதியின் கையால் ஒருவராக மாறியவரே முருகபெருமான். 6 கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்தார்கள். பின்பு பார்வதி தாயாரால் ஒருங்கிணைக்கப்பட்டு முருகபெருமான் ஒருவராக காட்சியளிக்கிறார். கந்தபெருமான்
கங்கையில் தோன்றியதால் அவருக்கு காங்கேயன் என்ற பெயரும், சரவண பொய்கையில் தோன்றியதால் சரவணபவன், கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. வாய்ப்பு இருப்பவர்கள் அறுபடை வீடுகள் அனைத்திற்கும் ஒரு முறை சென்று வந்தால் பயமின்றி மரணமின்றி வாழலாம். பணவரவு கூடும். முதலில் திருப்பரங்குன்றம். இது தேவர்களின் துயர் நீக்கியதால் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையே திருமணம் செய்து வைத்த இடம். இது இன்றும் புகழுக்குரியது. திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள் திருப்பரங்குன்றம் சென்று நமது முருகப்பெருமானை உத்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, குருவுக்கே குருவாக விளங்கும் வியாழக்கிழமை மற்றும் புனர்பூசம், பூசம், விசாக நட்சத்திரம், சித்திரை, அவிட்டம், மிருகசீட நட்சத்திரம் வரும் நன்னாளில், இந்த நாட்களில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வர, அவரை நமஸ்காரம் செய்து அவருடைய களத்தை அலங்கரிக்கும் வரையில் செண்பக பூ மாலை, நறுமணமுள்ள மல்லிகை மாலை சூடி வர கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இது திருப்பரங்குன்றத்தில் செய்வதால் சிறப்பு ஆகும். இரண்டாம் படை வீடாக சூரபத்மனை இரண்டாம் படை வீடாக அடுத்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்து முருகப்பெருமான் வெற்றி கண்ட இடமாக திருச்செந்தூர் மாமரமாக நின்ற சூரனை முருகப்பெருமான் வேலாயுதத்தால் இரு கூறாக பிளக்கின்றார். ஒரு பகுதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது. மயிலை வாகனமாக அமைத்துக் கொண்ட முருகப்பெருமான் சேவலை தனது குடியாக பற்றி கொண்டார். இவ்வாறு ஒரு அரக்கனுக்கே முருகப்பெருமான் இவ்வளவு பெரிய தர்மங்களை செய்யும் பொழுது சாதாரண மனிதர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்வார். அதாவது திருச்செந்தூர் என்பது திருச்சீர் அலைவாய் அழகன் துணை, குருவுக்கே குருவாக விளங்கும். ஜோதிடத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை முருகப்பெருமானுக்கு வழிகாட்டியுள்ளார். குருவுக்கே குருவாக விளங்கும் அப்பனாக திருச்செந்தூர் செல்பவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அக்கோவிலின் செலவரலாறு என்னவெனில், நான் இப்பொழுது உடைந்து விட்டேன், என்னால் எதுவும் இயலவில்லை, ஜாதக பலன் சரியில்லை என்றாலும் வாழ்க்கையில் இதுவரை நன்மையே நடக்கவில்லை, நான் அடித்தளத்தில் இருக்கின்றேன், கடனில் சிக்கிக் கொண்டேன், எதிரியின் கையால் சிக்கிக் கொண்டேன், நோயால் சிக்கிக் கொண்டேன், எனக்கு வாழ்வதற்கும் பிழைப்பதற்கும் வழி இல்லை என்று ஷண பொழுது நினைப்பவர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை எப்பேற்பட்ட குலதெய்வம் அறியாதவர்களும், குலதெய்வம் தெரியாதவர்களும், இஷ்ட தெய்வம் அறியாதவர்களும், தாய் தகப்பன் இல்லாதவர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த தெய்வமாகவும் கருணை கடலாகவும் ஸ்ரீ ராஜமுருகன் என்ற கோலத்துடன் அவதரித்தவர் நாம் சாட்சாத் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்றே சொல்லலாம். திருச்சீர் அலைவாய் அழகன் துணை. அப்பொழுது முதலில் நாம் அவரை சரணாகதி அடைய வேண்டும். அப்பேற்பட்ட அரக்கனை இருகூறாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாக தன்னுடைய பாதுகாப்பாக வாகனமாகவும் வெற்றி என்ற பட்டத்துடன் கொடியில் வைத்துக் கொண்டார். நாம் மனிதர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியான பலனை கொடுக்கக்கூடியவர் திருச்செந்தூர் முருகனே. எவ்வாறு என்பதும் வான், வழி, அனல், நீர், காற்று இந்த பஞ்சாட்சரத்தை உள்ளடக்கியது நமச்சிவாய மந்திரம். சரவண பவாய நமக என்னும் மந்திரம் 6 இடத்தை உள்ளடக்கியது. பஞ்சாட்சரம் மற்றும் சக்தியின் மந்திரம் ஓம் சேர்த்து சரவண பவாய எனும் சொல்லும் பொழுது அனைத்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும்
சிவபெருமானின் ஆசீர்வாதமும் தாயாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுகிறது. சிக்கல் என்ற ஊரிலிருந்து வேல் வாங்கி கொண்டு வந்து சீர்காழியில் நின்று தாயிடம் வேல் வாங்கியதால் சக்தி வேலாக திகழ்ந்து அந்த சூரபத்மனை அழித்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொண்டார். இவ்வாறு கெட்டவனுக்கே நல்லது நினைப்பவர் நமது முருகப்பெருமான். அவரை நம்பினார் பக்தர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று திருச்செந்தூர் சென்று நாம் அவரை முறையாக வழிபட வேண்டும். முதலில் நாளி கிணற்றில் தண்ணீர் ஊற்றிக் கொள்ள வேண்டும். பிறகு திருச்செந்தூர் கடலில் சென்று குளிக்க வேண்டும். குளித்த பிறகு உற்சவர் மூலவர் என்று இருவர் உள்ளார்கள். உற்சவர் என்பவர் சண்முகராகவும் மூலவர் என்பவர் முருகப்பெருமானாகவும் பலன் கொடுக்கின்றார். இருவரையும் தரிசனம் செய்து பன்னீர் இலையால் சண்முகர் சந்தன அபிஷேகத்தாலும் முருகப்பெருமான் அங்கு பச்சை சாத்தி வழிபாடு செய்வார்கள். அதாவது மறிக்கொழுந்து மாலையில் பச்சை சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது காலை மாலை இரவு 3 நேரம் முருகப்பெருமான் முப்பெரும் படைக்கும் பிரம்மனாகவும் ருத்ரனாகவும் மாலாகவும் காட்சி தருகிறார். நாம் இந்த தரிசனத்தை பார்ப்பதும் மிகச்சிறந்த பலனாகும். உற்சவரையும் மூலவரையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். இருவரையும் தரிசனம் செய்த பிறகு பன்னீர் இலையால் விபூதி வைத்து வாங்கி கொண்டு பன்னீர் இலையால் விபூதி வைத்து நாம் சாத்திய பிறகு பன்னீர் இலையில் விபூதி வைத்து நாம் அதை வீட்டில் கொண்டு வந்து கல்லாப்பட்டியில் வைக்கும் பொழுது உங்களுடைய அதில் பணம் 5 ரூபாய் காயில் 10 ரூபாய் 100 ரூபாய் இவ்வாறு பணம் வைத்து நாம் அதை பெட்டியில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் நமக்கு வளரும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். ஏன்னா அந்த பன்னீர் இலையில் முருகப்பெருமானை அமர்ந்திருப்பதாக ஐதீகம். முருகனை வழிபாடு செய்த பிறகு சந்தன கோபாலகிருஷ்ணர் குடைவரையில் சந்தன கோபாலர் இருப்பார். கோபாலரை தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்த பிறகு பஞ்சலிங்க குகைகள் இருக்கும். அந்த பஞ்சலிங்க குகைகளில் முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்லும் பொழுது தாயிடம் வேல் வாங்கி பஞ்சாட்சரமான சிவபெருமானை தியானம் செய்ததாக ஐதீகம். அங்கு குகையாக அமைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் முடிந்தவர்கள் அங்கு சென்று அவரை தரிசனம் செய்யலாம். தரிசனம் செய்து சுற்றி வந்து வள்ளி குகை தாயாரிடம் சென்று குங்கும அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில் சகல சம்பத்துக்கள் உண்டாகும். தினமும் வள்ளி தாயாரிடம் சென்று அர்ச்சனை செய்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக் கொண்டு செல்லும் பொழுது அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றியே உண்டாகும். அங்கு செய்து முடித்து அருகாமையில் சென்றால் திருமுனையில் இக்கோவிலை கட்டிய 3 சித்தர்கள் 3 முனிவர்கள் கோவிலை கட்டியவர்கள் அங்கு சீவசமாதி அடைந்துள்ளார்கள். சிகப்பு கட்டிடம் போடப்பட்டிருக்கும். அவர்களை சிவபெருமானே மோட்சம் கொடுத்து அரவணைத்துக் கொண்டார். 3 சிவன் லிங்கங்களாக காட்சி தருகிறார். அங்கு அமர்ந்து எந்த சித்தர்களை வழிபாடு செய்தாலும் நேருக்கு நேராக குரு பகவான் சிவபெருமானை நேருக்கு நேராக அமர்ந்து நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அப்பொழுது 1.5 மணி நேரம் 8 அடி தூரம் தள்ளி அமர்ந்து தரிசனம் செய்வதே சிறந்தது. சித்தர்கள் 8 அடி தூரம் வரை வாசம் செய்வார்கள். அவர்களுடைய தியானத்திற்கு நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. ஆகையால் 8 அடி தூரம் தள்ளி நாம் அவர்களுடைய மந்திரங்களை சபித்துக் கொண்டும் அமர்ந்தும் தியான நிலையிலும் இருக்கலாம். மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லலாம். மந்திரம் ஓம் அங் ரங் சிங் என்னும் மந்திரத்தை பௌர்ணமி நன்னாளில் அல்லது திருச்செந்தூர் செல்பவர்கள் அந்த ஜீவசமாதி முன்பு 8 அடி தூரம் தள்ளி அமர்ந்து
வெறும் தரையில் அமரக்கூடாது. கீழே துணி மிதித்து போட்டு அல்லது தர்பை பாய் அதில் அமர்ந்து சொல்லும் பொழுது பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இவ்வாறாக முருகப்பெருமானை தரிசனம் செய்து நாம் வீடு திரும்ப வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் அடுத்த வருட காலத்திற்குள் அவர்களுடைய நோய் சரியாகிவிடும், கடன் இருந்துவிடும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் இவைகள் அனைத்தும் சரியாகிவிடும். இவைகள் அனைத்தும் நாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகளாகும். இதை பலருக்கு எடுத்து சொல்லி இன்று வரை அனைவரும் நல்ல நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நாம் திருச்செந்தூர் முருகனை முறையாக வழிபாடு செய்யும் தரிசனம் ஆகும். அடுத்தது 3வது படை வீடாக பழனி. ஞான பழத்திற்கே மயிலேறி பறந்து சென்று உலகை சுற்றினார். ஆனால் முன்னதாகவே அன்னையும் பிதாவையும் நான் அகிலம் என்று சொல்லி சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து பழத்தை வாங்கி கொண்டார் ஆனைமுகன். எனவே கோபத்தோடு முருகப்பெருமான் மலையேறி நின்ற இடம்தான் பழனி. பழத்தை வேண்டி பறந்து வந்த இடம் பழனி ஆயிற்று என்பார். பழனி சென்று முட்டை போட்டவர்கள் வாழ்க்கையில் தனது கஷ்டம் நீங்கி நோய் நொடி இல்லாமலும் வீடு நிலம் அமைய பெறாதவர்கள் வாழ்க்கையில் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் வீட்டினால் ஏற்படும் பிரச்சனைகள், அதாவது கட்டிய வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும், நிலம் வாங்கி அதில் வில்லங்கங்கள் இருந்தாலும், வீடு கட்டும் பொழுது நிறுத்தப்பட்டாலும், கட்டி கொண்டிருக்கும் பொழுது பல இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும், அல்லது கட்டிய வீட்டை வாங்கி வசிப்பவர்களுக்கும் பிரச்சனைகள் வந்தாலும், வீடு சம்பந்தப்பட்டது வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், வீடு விற்க வேண்டும், இருக்கும் வீட்டில் வாஸ்து சரியில்லை, இவ்வாறு தோஷ குற்றங்கள் இருப்பவர்கள் முருகப்பெருமானை வேண்டி பழனிக்கு மலை மீது ஏறி நாம் அவருக்கு முட்டை அடித்து விட்டு திரும்பும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நமக்கு உடனடியான கைமேல் பலன் தருகிறார். மலை மேல் தன்னுடைய பிரச்சனைகள் மலை ஏறி அவர்கள் இறங்கும் பொழுது மேல் நோக்கி ஏறி கீழ் நோக்கி இறங்குகிறார்கள். கஷ்டம் குறையப்படுகிறது. அவர்களது வாழ்க்கையில் நன்மை நடைபெறும். 4வது படை வீடாக சுவாமி மலை. தந்தைக்கு பிரபண மந்திரத்தின் பொருளை சொன்ன இடம். பொதுவாக படைக்கும் கடவுள் பிரம்மனாக இருந்தாலும் பிரமனே தன்னுடைய நிலையறியாது உள்ளே கைலாய மலையை பார்க்க சென்று விடுகிறார். யார் என தடுத்து நிறுத்தி நம்மளுடைய முருகப்பெருமான் கேள்வி கேட்கும் பொழுது, அப்பா நீ யாரப்பா என்னை தடுக்கிறாய்? நான் சிவனை பார்க்க சென்றுள்ளேன். அப்பொழுது சற்று அமருங்கள், எனது கேள்விக்கு பதில் சொல்லி செல்லுங்கள் என்று முருகப்பெருமான் கோரிக்கை வைக்கிறார். நீ சிறு பிள்ளை அப்பா என்கிறார். அப்பொழுது இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த பார்வதி தாயாரும் பரமேஸ்வரனும் முருகா சற்று அமைதியாக இருக்கவும், எதற்கு பிரம்மனை சிறை வைத்துள்ளாய், அவரை விடுதலை செய்ய சொல்கிறார்கள். அதற்கு நமது முருகப்பெருமான் கேள்வி கேட்பவருக்கு பதில் சொல்பவர், கேள்வி கேட்பவர் குரு, பதில் சொல்பவர் சீடன். சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் தக்க தண்டனை அனுபவித்தாக வேண்டும் என்று சொல்கிறார். இதை அறிந்த சிவபெருமான், நானாக இருந்தாலும் சரியா, அன்னையாக இருந்தாலும் சரியா என்று கேட்கிறார். ஆம், யாராக இருந்தாலும் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை எனில் அவர்கள் தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். உடனே நமது சிவபெருமான், சரி அப்படியானால் உன்னுடைய கேள்வி கேள், பதிலை சொல்கிறேன் என்கின்றார். படைக்கும் பிரம்மனிடம் கேட்கப்பட்ட கேள்வி பிரவண மந்திரத்தின் பொருள் என்ன என்பது, அதை நான் சொல்கிறேன் என்று சிவபெருமான் பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது, தனிமையில் கேட்பவர் குருவாகவும் கேள்வி சொல்பவர் சீடனாக மண்டியிட்டு வாய்மேல் கைப்பொத்தி பதில் சொல்ல வேண்டும் என கோரிக்கை விடுகிறார்.
அவ்வாறு அமர்ந்த இடம்தான் சுவாமி மலை. தகப்பன் சுவாமி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று அவரை பெருமை கொள்ளும் விதமாக இந்த கூற்று நடக்கின்றது. இங்கு படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கும் குழந்தைகளும் மற்றும் கல்வி கேள்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இடமாற்றம் தேவை, அரசாங்க வேலை தேவை, இடமாற்றம் தேவை, பதவி மாற்றம், ப்ரமோஷன், இடமாற்றங்கள் மற்றும் செய்யும் தொழிலில் மேல் மேலும் நல்ல நிலை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் நினைப்பவர்களும், நன்றாக படிப்பு வேண்டும் என்றும் நினைப்பவர்களும் இந்த சுவாமி மலைக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது அனைத்து ஞானம் கிடைக்க பெற்று அவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகின்றது. 4ஆம் படை வீடு சுவாமிமலை. தந்தைக்கு பிரவண மந்திரத்தின் பொருளை சொன்ன இடம். பொதுவாக உபதேசிப்பவர்கள் உயர்ந்த இடத்திலும் உபதேசம் பெறுபவர்கள் அதற்கு கீழும் தான் இருக்க வேண்டும் என்று சிறுவனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் வாயும் பொருள் வேறை என்று வடமொழிக்கு ஏற்க சிவபெருமானின் மடியை ஆசனமாக கொண்டு அதில் அமர்ந்து சிவன் காதில் பிரவணத்தின் பொருளை உபதேசிப்பது போல இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள் உள்ளன. இதனால் முருகப்பெருமானுக்கு தகப்பன் சுவாமி என்ற பெயரும் சுவாமிநாதன் என்ற பெயரும் உண்டாயிற்று. 5ஆம் படை வீடாக நாம் திருத்தணியை சொல்லலாம். திருத்தணி சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு கோபம் தணிந்த இடம். இந்த இடம் பணம் வராது என்பார்கள். சிரித்த முகத்தோடு இருந்தால்தான் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே கோபம் படபடப்பு இருப்பவர்கள் இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல சிறந்த பலன் உண்டாகும். அதாவது காதல் திருமணம் செய்து கொள்பவர்கள், தனது வாழ்க்கையில் சண்டை சச்சரவாக இருப்பவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்கள், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் இருப்பவர்கள், இவர்கள் 5ஆம் படை வீடான திருத்தணி சென்று சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானை வணங்கி அவருக்கு கழுத்திற்கு மாலை அணிவித்து நெய் தீபம் 6 தீபம், நல்லெண்ணெய் தீபம் 6 வெற்றிலை வைத்து அதில் வெற்றிலையில் நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபட்டு வர வேண்டும். அவர் தொடர்ந்து 12 மாதமோ அல்லது 12 வாரங்களோ செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது 12 வாரங்களோ 12 மாதங்களோ சென்று வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்தவித கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்கின்றது. அடுத்து 6வது படை வீடான பழமுதிர் சோலை. அவ்வை பாட்டிக்கு அறிவுரை கூறிய இடம் என்று சொல்லலாம். முருகப்பெருமான் சுத்த பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என தமிழ் புலமை பெற்ற பாட்டியினை முருகப்பெருமான் வாதிட்ட இடம்தான். இங்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் சிறந்த அறிவாற்றலும் ஆராய்ச்சி பட்டம் பெற விரும்புபவர்களும் பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும், சத்திரங்கள் கட்ட வேண்டும், தர்மஸ்தாபனங்கள் அமைக்க வேண்டும், 2-3 பேர் இயக்கங்களை உருவாக்க வேண்டும், கம்பெனிகளில் நல்ல லாபம் கிடைக்கவும், பள்ளிக்கூடம் கட்டுதல், கோயில் கட்டுதல், கும்பாபிஷேகம் செய்தல், பெரிய பெரிய அரசியலில் சிறப்பாக விளங்க வேண்டும், பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து என வேண்டும் நினைப்பவர்கள் அனைவரும் பழமுதிர் சோலை சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் அவர்களுக்கு சகல சம்பத்துகளும் சித்திக்கும். இவ்வாறு 6 படை வீடுகள் சென்றால் என்னென்ன நன்மைகளை காணலாம் என்றும் ஒரு கோவில்களிலும் என்னென்ன நன்மைகள் நடக்கின்றது என்பதையும் நாம் தெளிவாக கூறினோம். முருகப்பெருமானின் கந்தனை நம்பினால் கரம் நிரம்ப பொருள் குவியும். இதன் அர்த்தம் என்னவென்றால், திரு என சூட்டும் அடைமொழி. முருகனுக்கு திருமுருகன் என்ற ஒரு பெயர் உண்டு. திரு என்றால்
அடைமொழி. மகாலட்சுமி தாயாரின் ஸ்ரீ என்ற மொழியே திரு என்று சிறப்பாக உள்ளது. தமிழில் அடைமொழி திரு என்றும் வடமொழியில் ஸ்ரீ என்றும் சொல்வார்கள். சில ஊர்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திருவடானை, திருவாரூர், திருப்பதி, திருவாடுதுறை, திருப்பூர், திருவண்ணாமலை, திருவானைக்காவல், திருமலபாடி, திருத்தணி போன்ற எண்ணற்ற ஸ்தலங்கள் திரு என்ற அடையுடன் இருப்பதை காணலாம். திரு என்றால் திருமுருகன் என்பது முருகனின் பெயராகும். முருகன் திருவாக இருப்பதால் நாம் திருமணம் ஆனவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் திரு என்றும் பெண்களாக இருந்தால் திருமதி என்றும் அழைக்கப்பெறுகிறோம். அதேபோல் பெருமைக்குரிய நட்சத்திரம் திரு என்ற அடைமொழியுடன் கொண்டாடப்படும் நன்னாள் திருக்கார்த்திகை ஆகும். நட்சத்திரத்தில் திருவாதிரையும் சிவபெருமானுக்கும், திருவோணம் பெருமாளுக்கும், திருக்கார்த்திகை முருகப்பெருமானுக்கும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளன்று அபிஷேக ஆராதனைகள் செய்து முருகனை வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். கந்தனை நம்பிக்கையோடு வழிபட்டால் கரம் நிரம்ப பொருள் குவியும். முருகப்பெருமானுக்கு அற்புதமான நன்னாளாகவும் சிறந்த நாளாக நாம் அவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம், புனர்பூசம், பூரட்டாதி, கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் மற்றும் திருவோணம், திருவாதிரை, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் வழிபடுவதாலும் மிக சிறந்த நன்மையை தரும். இந்த நாட்களில் நாம் மனமுருகி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கிறார். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்ற பழமொழி இவருக்கு பொருந்தும். நாம் முருகப்பெருமானின் பெருமைகள் போலவே ரிஷிகள் தான தர்மங்களில் சிறந்தவர்கள். அவ்வாறு ரிஷிகள் அருளிய நட்சத்திரங்கள் தான தர்மங்களை பார்க்கலாம். அத்ரி மகரிஷி என்பவர் அனுஷா தேவி தாயாருடன் வாழ்க்கை நடத்தும் பொழுது அத்ரி மகரிஷியின் மானச புத்திரராக பிறந்தவர்தான் மரீசி, ஆங்கிரசர், அஸ்திரி, புலஸ்தியர், புலகர், கிரது, வஜிஷ்டர். இவர்கள் சப்த ரிஷிகள் என்பார்கள். இந்த சப்த ரிஷிகளில் அத்ரி மகரிஷி சூரிய சந்திரனுக்கு ஒப்பானவராக திகழ்ந்தார். ஒருமுறை தேவ அசுரர் போர் நிகழ்ந்த பொழுது அசுரரின் அன்பு மழையால் உலகம் இருண்டது. அப்பொழுது தேவர்களின் வேண்டுதலை ஏற்று அத்ரி மகரிஷி சூரியனாக ஒளிந்து தேவர்கள் போரில் வெற்றி பெற உதவினார். வைத்திய சாஸ்திரத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் இவரின் பங்களிப்பு சிறப்பானதாக காணப்படும். அனுசுயா கர்தமர் தேவாதியின் பெண் ஆவார். கற்பில் சிறந்தவர். இந்த அம்மையாரின் கற்புத்திறனை நாரதர் மூலம் அறிந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி முப்பெரும் தேவியரும் அனுசுயா மீது பொறாமை கொண்டு சோதிக்க விரும்பினர். அதன்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் மும்மூர்த்திகள் சந்நியாசி போல அத்ரி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர்களை முறைப்படி வரவேற்று அனுசுயா தேவி உணவு பரிமாறி தொடங்கினார். அப்பொழுது ஆடை எதுவும் இன்றி வந்து உணவிட்டால்தான் உண்போம் என 3 பேரும் நிபந்தனை விதித்தனர். அப்பொழுது அந்த தாயார் தனது கணவனை எண்ணி வணங்கி அனுசுயா வந்திருப்பவர் யார் என்று புரிந்து கொண்டார். தன் கற்பின் மூலம் மும்மூர்த்திகளை சிறு குழந்தைகளாக உணவு பரிமாறினாள். சிறு குழந்தைகளாக்கி உணவு பரிமாறினார். குழந்தைகள் தன்னிடமே வைத்துக் கொண்டாள். கணவர்களை காணாமல் தவித்த 3 தேவியரும்
உண்மை அறிந்து அனுசியாவிடம் வந்து மன்னிப்பு கேட்டனர். அவளும் மும்மூர்த்திகளை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று 3 தேவியரும் கேட்டார்கள். உங்கள் மூவரின் அம்சத்தோடும் பழையபடிக்கு கொண்டு வந்து தருமாறு கேட்டனர். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, மூவரின் அம்சத்தோடும் ஒரு மகன் வேண்டும் என்று. அதன்படி அக்ரி மகரிஷி ஸ்ரீ அனுசியா தேவியின் புதல்வராக அவதரித்தவர்தான் தாத்ரேய மகரிஷி. தாத்ரேயர் என்றால் உலகை காக்கும் ருத்ரன், பிரம்மன், சிவன், விஷ்ணுவின் தவ புதல்வன் என்றே சொல்லலாம். அத்ரி மகரிஷி அனுசுயா தேவியின் தம்பதி ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டு பொதிகைமலை தொடரில் உள்ள திரிகூட மலைப்பகுதியாகும் என்று சொல்லக்கூடிய இந்த அத்ரிமலை என பெயர் கொண்டு வேத புராணங்களில் தம்பதி சமேதராக இவர்கள் பல ஆண்டு காலம், பல கோடி காலம் வாழ்ந்தார்கள். இந்த அத்ரி மகரிஷி அனுசுயா தேவி அருளிய ஆண்கள் பெண்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்னென்ன என நட்சத்திரம் வாரியாக நாம் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் மஞ்சள் தானம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் மஞ்சளை அரைத்து ஏதேனும் ஒரு கோவிலுக்கு அளித்தல். பரணி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியவர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் செய்ய வேண்டிய தானம் நெல்லி பொடி. பெண்களாக இருந்தால் செய்ய வேண்டிய தானம் கணபதி கோயிலுக்கு அரைத்த சந்தனம் தர்மமாக கொடுக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் வற்றல் குழம்பு. பெண்களாக இருந்தால் செய்ய வேண்டிய தானம் முருகன் கோவிலுக்கு பழங்களை அன்னதானமாக அளித்தல். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தால் செய்ய வேண்டிய தானம் தயிர். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அம்மன் கோவிலுக்கு பால் தானம் அளித்தல். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பருப்பு. பெண்கள் செய்ய வேண்டிய தானம் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை அளித்தல். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தால் செய்ய வேண்டிய தானம் களி கூழ். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோயிலுக்கு குங்குமம் வாங்கி தருதல். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் செய்ய வேண்டிய தானம் பால் சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் கிருஷ்ணன் கோவிலுக்கு திருவிளக்கு, மூங்கில் கூடை அல்லது மூங்கில் அளித்தல். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் சாம்பார் சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அரச மர நாகம் இருக்கும் கோவில்களுக்கு பால் அளித்தல். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் மோர் வத்தல் குழம்பு. பெண்கள் செய்ய வேண்டிய தானம் வன்னி விநாயகர் கோவிலில் மோதகம் அளித்தல். மோதகம் என்றால் குளக்கட்டை செய்து தானம் செய்தல் வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கீரை. பெண்கள் செய்ய வேண்டிய தானம் ஆலமர விநாயகருக்கு கொழுக்கட்டை அளித்தல். தண்ணீர் ஊற்றுதல். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பலாப்பழம், இனிப்பு சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் அளித்தல். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் புளியோதரை. பெண்கள் செய்ய வேண்டிய தானம் வைத்தீஸ்வரன் கோவிலில் கலவை சாதம் அளித்தல். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் தேங்காய் சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் மூலவருக்கு மல்லிகைப்பூ தானம். ஏதாவது ஒரு கோவிலுக்கும் சென்று தானம் அளிக்கலாம் தனது கையால். ஹஸ்த நட்சத்திரம் கை என்பதால் தனது கையால் மல்லிகை பூ மாலையாகவோ கிள்ளி சரங்களாகவோ அல்லது பூக்களை அள்ளி ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு பாதத்தில் சாற்றுதல் ஆகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் சர்க்கரை பொங்கல். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோவிலில் வில்வ மாலை அளித்தல். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் பருப்பு பொடி சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அம்மன் கோவிலில் முல்லை மாலை அளித்தல். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கறிவேப்பிள்ளை பொடி சாதம்.
பெண்கள் செய்ய வேண்டிய தானம். கணபதி கோயிலில் விளாம்பழம் வெல்லம் சேர்த்து அளித்தல். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம். வெண்பொங்கல். பெண்கள் செய்ய வேண்டிய தானம். சிவன் கோயிலில் மகிழம்பூ அளித்தல். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் மாங்காய் சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் சிவன் கோவிலில் தாமரைப்பூ அளித்தல். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் அதிரசம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் பெருமாள் கோவிலில் தோசை அளித்தல். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் போலி. அதாவது போலி என்றால் போலி செய்வது சிறப்பு. சர்க்கரை பொங்கல் பால் மற்றும் முத்தி கிளறி தெய்வத்திற்கு சமர்ப்பிப்பது போலி ஆகும். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் காலபைரவர் கோவிலில் உருளைக்கிழங்கு சாதம் அளித்தல். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய தானம் கடலை மாவு முறுக்கு சுட்டு தருதல். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் எல்லை தேவதைக்கு இளநீர் அளித்தல். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் அரிசி மாவும் கேசடி. பெண்கள் செய்ய வேண்டிய தானம் எருக்கம்பு மாலை பிள்ளையார் கோவிலுக்கு அளித்தல். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் அவள். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் வன்னி மாலை பிள்ளையார் கோவிலுக்கு அளித்தல். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் சேலை ஜாக்கெட் இவ்வாறு அன்னதானம் செய்தல். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் கயக்கிரீவர் கோயிலில் ஏலக்காய் மாலை அணிவித்தல் சர்க்கரை பொங்கல் அளித்தல். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் புட்டு. பெண்கள் செய்ய வேண்டிய தானம் முருகன் கோவிலில் தேனும் தினைமாவும் அளித்தல். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் உளுந்து பட்சணம். உளுந்து அடையாகவோ அல்லது உளுந்தை ஆட்டி சர்க்கரை கலந்தும் கொடுக்கலாம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் பசுவிற்கு கீரை பழம் அளித்தல். கீரை வாழைப்பழம் அருகம்புல் அளித்தல் சிறப்பு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் செய்ய வேண்டிய தானம் கொத்தமல்லி துவையல் சாதம். பெண்கள் செய்ய வேண்டிய தானம் அம்மன் கோவிலில் அடிப்பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம் செய்யலாம் அல்லது அங்க பிரதட்சணம் செய்து இனிப்பு அளித்தல். லட்டு மற்றும் சர்க்கரை கடலை சர்க்கரை பொங்கல் அளிப்பது சிறப்பு ஆகும். இவ்வாறு ஆண் பெண் இருவரும் அவரவர் நட்சத்திற்குரிய தான தர்மங்களை அத்திரி மகரிஷி அனுசுயா தேவி தம்பதியினர் அருளாசியோடும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். இவர்கள் உண்மையாக பல லட்சம் கோடி ஆண்டு காலங்கள் வாழ்ந்து ரிஷிகளாக தெய்வ மார்க்கமாக இறைவனிடம் மோட்சம் பெற்றவர்கள். மற்றும் இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் வரும் அந்த நாளிலும் செய்யலாம் அல்லது அவர்கள் பிறந்த கிழமை எந்த கிழமையில் பிறந்துள்ளார்களோ அந்த கிழமையிலும் செய்யலாம் அல்லது சனிக்கிழமை செய்யலாம். இந்த 3 நாட்கள் அதாவது எடுத்துக்காட்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை வரும் அந்த நாளிலும் செய்யலாம். அல்லது அவர்கள் ஒரு புதன்கிழமை பிறந்துள்ளார் என்றால் புதன்கிழமையும் செய்யலாம். ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம வாரம் அல்லது சனிக்கிழமை. இந்த நாட்கள் எதுவும் தேவையில்லை. பொதுவாக சனிக்கிழமை நாம் செய்யலாம். ஏனென்றால் சனிக்கிழமை செய்யப்படும் பரிகாரம் உடனடி பலிதம் தரும். பெருமாளுக்கு உகந்த நாள், ஆஞ்சநேய பகவானுக்கு உகந்த நாள், சனி பகவானுக்கு உகந்த நாள். நாம் ஆஞ்சநேய பகவான் முழுக்க முழுக்க ருத்ர அவதாரம் சிரஞ்சீவி. நாம் சிவபெருமானின் அனுகிரகத்தை பெற்றவர். சிவபெருமானின் அனுகிரகம் சிவபெருமானின் சக்தி
ஆஞ்சநேய பகவானின் வாளில் உள்ளது. ஏனென்றால் அந்த வாளில் மணிக்கட்டி அவதரித்தவர் பார்வதி தாயார். ஆகையால் கண்டேன் சீதையை. வெற்றி என்பதே அவர் தாரக மந்திரம். வீரிய விஜய ஜெய வெற்றி. வெற்றி என்பதே அவர் தாரக மந்திரம். ஆகையால் சனிக்கிழமை செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ஒரு பரிகாரம் அந்த தடைகள் நீங்கி முழு பரிமாண பிராயச்சித்தத்தை உண்டு பண்ணும் என்பது நம்மளுடைய அனுபவமான 25 வருட ஜோதிட அனுபவ கூற்று. அனைவரும் அவரவர் வாழ்க்கையில் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களை செய்து மேலும் மேலும் ஆயுள் ஐஸ்வர்யத்துடன் நீண்ட புகழ், நீடித்த செல்வம், நோய் நொடி இல்லாமல் 16 ஐஸ்வர்யங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த சிவபாலகிருஷ்ணன் தம்பி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும், நற்பவி உண்டாகட்டும். நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. முடிச்சுக்கலாம், உடம்பு முடியல, ஃபீவரா இருக்கு. சரிப்பா.